வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஏமாற்றுக்கார போதக்கார இளவரசனை பற்றா. நான் ஒரு ரெக்கார்டு போடுறேங்க. இது ஆல்ரெடி போடுற ரெக்கார்டு தான். ஏன் இப்போ திருப்பி போடுறேன்னா, நீங்கள் நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதை பற்றி விரிவாக்கமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மறக்காமல் அந்த ரெக்கார்டு கேளுங்க. ரெக்கார்டு கேட்ட கடைசியில் நான் திருப்பி விரிவாக பதில் அளிக்கிறேன். இருக்கீங்கன்னு அவன் குடியாருன்னு முதல் தடவை எனக்கு கோவம் வந்து அப்ப திட்டமுல்ல. அது திட்டதானங்க சார் திட்டுவோம். இல்ல குடியாருன்னு இவன் 2 பேக்கெட்ல நிறுத்தி தண்ணி நிறுத்தி போட்டு மறுபடியும் தண்ணி ஆரம்பிச்சு அந்த பொண்ணு இங்க வந்து அழுது வாங்கிட்டு போச்சு. ஓ சரி சரிங்க சார். சார் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்க என்ன பண்றது தெரியல. மறுபடியும் குடும்பம் நீ கரெக்டா கொடுக்கல. ஆக்சுவலி 3 பேக்கெட் 45 நாள் தொடர்ந்து கொடுத்துடணும். அப்புறம் தான் 3 days ஒன்ஸ் 5 பேக்கெட் உள்ள போயிடணும். சரி சரிங்க சார். இதுல வந்து 1000ல் ஒருத்தருக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டியது வரலாம். எல்லா உடம்பு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமாங்க சார். இதையெல்லாம் வந்து கன்ஃபார்ம் இது செய்யறதே சோசியல் ஒர்க் மாதிரி. ஆமாங்க சார். அந்த சோசியல் ஒர்க் லட்சம் பேர் இங்க நல்லா இருக்கான்னு தெரியுமா? எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி பண்றது எல்லாத்துடைய குடும்பத்தையும் பாதிக்கும். இவனுக்கு தான் அந்த பாவம் பிடிக்கும். ஆமா கண்டிப்பா பாவம் போகுங்க சார். இவன் இருக்கிறத விட இவனோட குழந்தைய ஒண்ணு வச்சிருக்கான் பாருங்க. அந்த கோபத்துல நான் இப்ப அனுப்ப மாட்டேன்னா என்ன ஆகும்? சூசைட் பாயிண்ட்ல தான் வருது. இங்க எல்லாம் தற்கொலை பண்ற நிலைதான். ஓஹோ. அந்த ரெக்கார்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ரெக்கார்டில் வந்து யார் இப்போ சொல்கிறாருன்னா, டாக்டர் நாகராஜன், சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். அந்த மருந்தை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியும் வாங்கிட்டு வந்து மக்கள்கிட்ட அதிக விலைக்கு விற்றுருப்பாங்க. இது டாக்டருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஒரு குடிகாரங்க, இந்த மருந்து சாப்பிட்டுமே குடிச்சிட்டு வந்த குடிக்கிறாரு அந்த ஏமாற்றுக்காரி எங்கிட்ட வந்து மருந்து அழுதுட்டு வாங்கிட்டு போச்சு அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறார். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. இந்த மருந்து சாப்பிட்டு இந்த ஏமாற்றுக்காரி எப்படி குடித்தார்? எவ்வளோ ஒரு பித்தலாட்டங்கள், எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எத்தனை பித்தலாட்டங்கள். அதாவது இந்த பித்தலாட்டத்தில் பார்த்திங்கன்னா, நான் அந்த பொய்காரி ஏமாற்றுக்காரி, அந்த காயத்ரி, அவங்க அண்ணன், அவங்க அம்மா, காயத்ரி அம்மையாரோட அம்மா, அப்புறம் ஏமாற்றுக்கார போதக்கார இளவரசன், இந்த மொத்த குடும்பமே இன்க்ளூடிங் உடந்ததான். ஏன்னா இந்த ஏமாற்றுக்காரனுமே ஏமாற்றுக்காரியை பற்றி பித்தலாட்டங்களில் நல்லாவே அந்த தெரியும். யாருக்கு தெரியும்னா, இந்த ஏமாற்றுக்காரியோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா வந்து அறிவு சார்ந்த அறிவு மேத மாதிரி பேசுங்க. ஏன்னா மாலை ஓட்ட போண்டா பச்சியில் திங்களா சொன்னதான் அந்த அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. வீடு வாங்கியாச்சு, ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதெல்லாம் பொய். அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு யோசனைன்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பான். அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா எப்படி நீங்கள் வாங்குவீங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உழைப்பீங்க. 10 வருஷம் உழைச்ச கடைசியில் ஒரு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வீடு வாங்குவீங்க. லோன் போட்டு வீடு வாங்குவீங்க. ஆனால் அந்த ஏமாற்றுக்காரனுமே இந்த ஏமாற்றுக்காரியுமே எப்படி வீடு வாங்குறாங்க? எந்த இடத்துல உழைச்சாங்க? எங்கே போய் கஷ்டப்பட்டாங்க? யூடியூப்பில் உட்காந்துட்டு கஷ்டப்படவெல்லாம் போட வேண்டியதில்லை. ஒரு மொபைலில் தூக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 6 மாதம் ரீச் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக ரீச் ஆகுவீங்க. எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் யூடியூப்பே கத்தின்னு உட்காந்துன்னு வச்சுங்க. 6 மாதம் இல்லைங்க, 3 மாதத்தில் ரீச் ஆகிடுவீங்க. அதான் யூடியூப்பில் கொண்டு கஷ்டப்படலாம் போட வேண்டிய. கஷ்டப்படணுன்னா வேலை வெட்டிக்கு போகணும். காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் தூக்கிட்டு வேலை வெட்டிக்கு போய் அங்கே ஓனர் குடைச்சல் கொடுப்பாங்க. அதெல்லாம் மீறி வீட்டுக்கு இருந்து அங்கே நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி வர காசில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனுக்குமே இந்த ஏமாற்றுக்காரிக்குமே நீங்கள் 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டென்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கண்டென்ட் பார்த்து வச்சுங்க, புதுசாக பொண்டாட்டி கெட்ட வார்த்தை பேசுறது, அதாவது சண்டை பிடிக்கிறது, அப்புறம் வந்து கனவை வந்து ஒரு சோம்பேறி வேலை வெட்டியில் சோம்பேறி கனவை என்ன பண்ணுறதுன்னா, மளிகை கடையில் சண்டை பிடிக்கிறது, அங்கே சண்டை பிடிக்கிறது, தண்ணி போடுறது, வீட்டுக்கு கொண்டுக்குள்ளே அலப்பறை பண்ணுறது, இதுதான் கண்டென்ட். ஒரு 7 வருஷமாக கண்டென்ட் இது. அப்புறம் குழந்தையில்லைன்ட்டு அப்புறம் அதையவே ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தாலும் குழந்தைய வச்சு ஒரு கண்டென்ட். எல்லா வீட்லையும் என்ன நடக்குது அதாக தான் இருக்குதுங்க. இது என்ன புதுசாக யூடியூப்பில் உட்காந்துட்டு புதுசாக யூடியூப்புங்கிறது சில பேர்த்துக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. போய் நான் சொல்கிற சேனல்லாம் போய் பாருங்கள், எந்த மாதிரி இருக்குதுன்னு
அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன், மாரிதாஸ்னு ஒரு சேனல் இருக்குது, பேட்டா டிவின்னு ஒரு சேனல் இருக்குது. ஆனால் இவங்க சேனல் பார்க்குறவனுக்கு எவனுக்குமே சுத்தமாக அறிவு இருக்காது. இத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பா, இத்தனை பேர்த்துக்கிட்ட கொள்ளையடிச்சிருப்பா. இதில் வந்து வீடு வாங்குறதுல என்ன பெருமை இருக்குது? ஆனால் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து முடியுங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏமாற்றி சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கினார். வெறும் 3 மாதத்தில் மட்டும்தான் அந்த வீட்டில் அவர்னால் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது. பாக்கி நாள்லாம் நரக வேதனை பட்டார், நோய்வாய்ப்பட்டார். அதை படக்கூடியவர் தான் அடுத்த வந்து இளவரசனுக்கு தான் வரப்போகும். இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரனுக்கு கண்டிப்பாக நோய் வரும். ஏன்னா அத்தனை வேத்தை ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க கணவன் மனைவி கண்டு. ஏன்னா எந்த தகுதியும் கிடையாதுங்க இவங்களுக்கு, சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. ஒரு வேலை வெட்டிக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. சாதாரண ஒரு 12வது படித்தோம் ஏமாற்றுக்கறி தான் அந்த ஏமாற்று பெண்மணி காயத்ரி. அந்த அம்மா தான் வந்து 1000 ரூபாய்க்கு மருந்து ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கி சொல்லி போட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் அழுது வாங்கியிருப்பேன். நான் சொல்கிற போய் அந்த 9445670646 டாக்டர் நாகராஜன் சாரோட நம்பரு. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. இவங்களை பற்றி புட்டு வைப்பாங்க. இவங்க எந்த இடத்துலையும் இப்போ மருந்து வாங்குறதில்ல. டாக்டர்கிட்ட வாங்கும்போது 1000 ரூபா. ஆனால் நான் இப்போ வந்து சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் 500 ரூபாய்க்கு வாங்கி இன்னும் அதிக லாபத்தில் கொள்ளையடிக்கிறாங்க. இவங்ககிட்ட மருந்து வாங்க கொஞ்சம் யோசிச்சுங்க. இது வேஸ்ட்டுங்க, இந்த மருந்து வேஸ்ட்டு. இந்த உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை தான் எடுக்கு. 45 நாள் நீங்கள் குத்த வச்சு உட்காருவீங்க. எந்த ஒரு ஆராய்ச்சியும் இந்த மருந்து குடியிலேருந்து நிறுத்துறதுக்கு மருந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க கிடையாது. நம்ம மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம கயிறு கட்டிட்டு வருவோம், இல்லைன்னா குடும்பத்தை நினச்சா குடிக்க மாட்டீங்க. இந்த மருந்து பெரிய கடவுள்லாம் கிடையாது. ஆனால் எதை வச்சு இந்த வீக்னஸை பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஏமாற்றி வயிறு வயலை வளர்க்குறவா பாருங்க அந்த ஏமாற்றுக்காரி பெண்மணி. அந்த ஏமாற்றுக்கார போதக்கார இளவரச அவர் வீடு கொண்டு எழுவார். லைவில் வந்தால் தகுதி தாராதம் இல்லாதால் கூட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறா. இளவரசனுக்கு எந்த இடத்துல தகுதி இருக்குது, எந்த இடத்துல தராதரம் இருக்குது, எந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்குது, அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். நான் என்னோடய கெப்பாசிட்டி ப்ரூவ் பண்ண போகிறேன். இளவரசன் அவனோட லோக்கலில் இளவரசனை பற்றி நினச்சின்னா காரிக்காய் துப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த பொய்காரி சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன். நார்மலாக எந்த வீட்டையும் அந்த அம்மா சுத்தமாக வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த வீட்டை யோசனை பண்ணுறதுக்கு மூளை இருக்குதா 2 பேத்துக்கு? மக்கள் நாள்தோறும் மக்களை ஏமாற்றணும். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மருந்து சாப்பிட்டுமே குடிச்சிட்டு வந்தவன் தான் அது போதைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போதைக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா குடியிலேருந்து விடுபடலாம். எத்தனை பேர் குடிச்சு சுற்றிட்டுக்கிறா. இந்த மருந்து சாப்பிட்டு எப்படி இவங்க குடித்தா? அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்றுக்காரி மாதிரி ஒரு பொய்காரியை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கள கணவனுக்கு ஐடியா கொடுக்குறது தெரியுமா? அதை ஏமாற்றுக்கார பொய்காரி காயத்ரி அம்மையார். இதுதான் வந்து உண்மை. இவங்ககிட்ட இப்போ தயவு செய்து மருந்து வாங்கணும். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் போய்வாங்க. 9445670646. லோக்கல்லாம் இவங்க மருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. வெளியூர் தான் மருந்து கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன்.